அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கலைச்சொல் விளக்கமான ஆசுரா. ஆசுரா என்பது இஸ்லாமிய ஆண்டின் முதல் மாதமான முஹர்ரம் மாதத்தின் 10வது நாளை குறிக்கும். ஆசுரா தினத்தின் முக்கியத்துவத்தை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கடல் வெற்றி. இந்த நாளில் அல்லாஹ் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்கள் கூட்டமான பனி இஸ்ரேலையும் பெருங்கடலிலிருந்து மீட்டு பார்வோன் மற்றும் அவருடைய சேனையை அழித்த நாளாக கருதப்படுகிறது. இதற்காக யூதர்களும் இந்த நாளில் நோன்பு நோற்றனர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை அறிந்து நாம் இதற்கு இன்னும் அதிக உரிமை உள்ளோம் என்று கூறி ஆசுரா நோன்பு நோற்க பரிந்துரைத்தார்கள். புகாரி முஸ்லிமில் இடம்பெற்றுள்ளது. நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கப்பல் தரையிறங்கிய நாள். சில ஆதாரங்களில் கூறுவது போல் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் கப்பல் தரையிறங்கிய நாளாகவும் இந்த நாளை கூறுவார்கள். ஆசுரா நோன்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், ஆசுரா நாளில் நோன்பு நோற்பது முந்தைய ஆண்டின் பாவங்களை போக்கும். முஸ்லிம் என்ற நூலில் இடம்பெற்றுள்ளது. ஆனால் யூதர்களைப் போல் நாம் நோன்பு நோற்காமல் முந்தைய நாளான 9, 10 அல்லது பிந்தைய நாளான 10, 11 சேர்த்து நோன்பு நோற்க பரிந்துரைக்கப்பட்டது. கர்பலா சம்பவம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பேரன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு இந்த நாளில் கர்பலாவில் மரணமடைந்தார். இது வருத்தமுடைய ஒரு சம்பவம். ஆனால் நோன்பு நோற்பது கர்பலா சம்பவத்திற்காக அல்ல, முஸ்லிம்களுக்கு முன்பே சுன்னத் நபி மொழியாக கூறப்பட்டுள்ளது. ஆசுரா மகத்தான நாள். இது இஸ்லாமிய வரலாற்றில் மிக முக்கியமான நாளாக கருதப்படுகிறது. முஸ்லிம்கள் இந்த நாளில் அல்லாஹ்வை அதிகம் நினைத்து நோன்பு நோற்க வேண்டும். ஆனால் இது இடர் நாளாகவும் துக்க நாளாகவும் கொண்டாட வேண்டியதல்ல. ஆசுரா நோன்பு நோற்று அல்லாஹ்வின் மன்னிப்பை பெறுவோமாக. ஆமீன்.